வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெந்தயக்கீரை காரக்குழம்பு. நம்ம சம்மர் வந்துருச்சு. வெயில் காலத்தில் இந்த வெந்தயக்கீரை காரக்குழம்பு சின்ன வெங்காயம்லாம் வச்சு பண்ணும்போது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாணலில் நல்லா பாத்திரம் சூடானதும் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், ஒரு 6லேருந்து 7 பூண்டு சேர்த்து நல்லா நம்ம சாட்டே பண்ணணும். நான் வெந்தயக்கீரையை அந்த அந்த அடியில் இருக்க வேரை மட்டும் எடுத்துட்டு அப்படியே அந்த சின்ன சின்ன தண்டோடு நான் அப்படியே போட்டுருவேன். சில பேர் அந்த வெறும் இலை தான் யூஸ் பண்ணுவாங்க. அந்த தண்டுலேயே நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்மளுக்கு நல்ல குளிர்ச்சியும் கூட. அதை நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பச்சை மிளகா நான் 2 எடுத்துக்கிட்டேன். நல்லா போட்டு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு எடுத்துக்கிட்டேன். நான் எப்பவுமே காரக்குழம்புக்கு சாம்பார் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் சாம்பார் பொடி ஆட் பண்ணும்போது. சாம்பார் தூள் 1 ஸ்பூன் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தக்காளி, ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நான் ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் இந்த குழம்பு பண்ணுறேன். ஒரே ஒரு தக்காளி நல்லா கட் பண்ணிவிட்டு அது கூட ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி நல்லா ஒரு 5 மினிட்ஸ் சாட்டே பண்ணிவிட்டு கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். கொஞ்சமாக தான் வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு கிரேவியாக இருந்துச்சு. நல்லா அதை அப்படியே கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டேன் ஒரு 10 நிமிஷம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு தண்ணியும் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 15 நிமிஷம் நல்லா லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. நான் இப்போல்லாம் கல் உப்பு தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லா இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. நல்லா கொதிச்சுட்டு நம்மளுக்கு அந்த கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு எந்த அளவு வேணும். சில பேருக்கு திக்காக பிடிக்கும், சில பேருக்கு தண்ணியாக பிடிக்கும், அந்த மாதிரி. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி ஓகேவாக இருந்துச்சு. இதில் நான் புளி லெமன் சைஸை விட ரொம்ப கம்மியாக தான் புளி ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா புளியும் நல்லா இருத்துட்டு இதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சுது. நல்லா சூப்பராக கொதிச்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரைஸும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம லன்ச்சு ரைஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா காரக்குழம்பு நல்லா சூப்பராகவே இருந்தது. நல்லா வாசனையும் சரி, டேஸ்ட்டுமே. காரக்குழம்பு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு எடுத்து நல்லா எனக்கும் என்னுடைய ஹஸ்பண்டுக்கும் நல்லா ஊற்றிட்டு அதுக்கப்புறம் காரக்குழம்புக்கு எனக்கு ரொம்ப உருளைக்கிழங்கு இது ரொம்ப பிடிக்கும். நல்லா வேக வச்சு ஃப்ரை பண்ணுற உருளைக்கிழங்கு. காரக்குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2 முட்டை பாயில் பண்ணியிருந்தேன். முட்டையும் நல்லா வறுத்துக்கிட்டேன். நல்லா இந்த சம்மருக்கு இந்த காம்போ நல்லா சுட சுட அப்படியே இந்த வெந்தயக்கீரை காரக்குழம்பு, அதுக்கப்புறம் நல்லா இந்த உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் முட்டை, இதை வச்சு அப்படியே சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரியலி சூப்பராக இருந்துச்சு வெந்தயக்கீரை. இதுதான் நம்ம சம்மர் சீசன். நல்லா இந்த கீரையில் என்னென்ன ரெசிபி நம்மளால் செய்ய முடியுமோ செஞ்சு நம்ம சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண வேண்டியது தான். அதுக்கப்புறம் ரொம்ப தேங்க்ஸ்.